ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது சிவகாமியின் சபதம் கதையோட பாகம் 5. போன பதிவில் மகேந்திரர் பரஞ்சோதிக்கு குதிரையும் லட்சணையும் தரதா சொன்னது வரைக்கும் பார்த்தோம். அது நடந்த 4 நாளுக்கு அப்புறம் பரஞ்சோதி போர் வீரனை போல் உடை அணிஞ்சிட்டு கையில் வேல் பிடிச்சு அழகிய உயர் சாதி புறவியின் மேலே அமர்ந்து மலைப்பாதையில் தன்னந்தனியாக போயிட்டுருக்கான். சூரியன் அஸ்தமிக்க இன்னும் 2 நாளிகை பொழுது தான் இருக்குது. பகல் நேரம் எல்லாம் தகிக்கும் வெயிலில் பிரயாணம் செஞ்சதுனால பரஞ்சோதி களைப்படைஞ்சிருக்கா, குதிரையும் களைப்படைஞ்சிருக்கு. அதனால் குதிரையை மெதுவாக செலுத்திட்டு போயிட்டுருக்கு. குதிரை மெல்ல மெல்ல மலைப்பாதையில் மேலே ஏறி போயிட்டுருக்கு. பரஞ்சோதி தன்னோட ஊர்லேருந்து கிளம்புனதுக்கப்புறம் நடந்த விஷயங்களெல்லாம் வியப்போடு எண்ணி பார்த்துட்ருக்கான். திருச்செங்காட்டங்குடியிலிருந்து காஞ்சிக்கு வரும் வழியில் இருந்த சோழ மண்டலத்து வயல்களும் தோப்புகளும் தொண்டை மண்டலத்து ஏரிகளும் காடுகளும் அவன் மனக்கண் முன்னால் அடிக்கடி தோன்றி இன்பம் அளிக்குது. இப்போது எங்கே பார்த்தாலும் மொட்டை குன்றுகளே காணப்பட்ட பொட்டை பிரதேசத்தில் பசுமை என்பதையே காண முடியாத வறண்ட பாதையில் அவன் பிரயாணம் பண்ணிகிட்ருக்கான். அந்த மலைப்பாதையில் ஒரு முடுக்கில் திரும்புகிறான். அன்னைக்கெல்லாம் முட்புதர்களையும் கள்ளி செடிகளையும் தவிர வேறு எதையுமே காணாமல் வந்த பரஞ்சோதிக்கு எதிராக அப்போது ஒரு அபூர்வமான காட்சி தென்படுது. கண்ணு கெட்டிய தூரம் நெட்டையும் குட்டையுமான புரச மரங்கள் 1000-16,000 மரங்கள் இலை என்பதே இல்லாமல் ஒரே பூமயமாக காட்சி அளிக்குது. அவ்வளவும் இரத்த சிவப்பு நிறமுள்ள கொத்து கொத்தான பூக்கள். மாலை கதிரவனோட செங்கிரணங்கள் அந்த புரசம் பூக்களின் இரத்த செந்நிறத்தை மிகைப்படுத்தி காட்டுது. அது அபூர்வமான அழகு பொருந்திய காட்சி தான், ஆனாலும் ஒரு வகை அச்சத்தையும் தருது. மற்ற விஷயங்களில் மகா தைரியசாலியான பரஞ்சோதிக்கு பேய் பிசாசுனா பயம் அதிகம். இன்றைக்கி இந்த காட்டு வழியை இருட்டிய பிறகும் போக வேண்டுமே அப்படின்னு நினைக்கும்போது அவனுக்கு நெஞ்சையும் வயிற்றையும் என்னவோ செய்யுது. அதுவும் அந்த 2 மலைகளும் கூடுற இடத்துல தான் அன்றிரவு தங்க வேண்டிய சத்திரம் இருப்பதான் அவன் அறிஞ்சிருந்தான். அங்கே போய் சேர்றதுக்குள்ளே இருட்டி ஒரு ஜாமத்துக்கு மேலாகி விடலாம். நிலா வெளிச்சமே இராத முன்னிருட்டு காலம். அடடா, வழியிலேயே இவ்வளவு தாமதிச்சோம் அப்படின்னு நினச்ச பரஞ்சோதி குதிரையை வேகமாக செலுத்த முயல்றான். ஆனாலும் பகலெல்லாம் பிரயாணம் செஞ்சதுனால களைச்சிருந்த குதிரை வேகமாக போக முடியல. நிர்மானுஷ்யமான அந்த மலை பிரதேசம் உண்மையில் அச்சத்தை தருவதாக தான் இருக்குது. பட்சிகள் மிருகங்கள் கூட அங்கே காணப்படலை. இருட்டிய பிறகு நரிகள் ஊளையிட ஆரம்பிக்கும். பயங்கரத்தை அவ இன்னும் அதிகப்படுத்தும். நேத்திக்கெல்லாம் பரஞ்சோதி நேர் வடக்கே சென்ற விசாலமான ராஜபாட்டையில் பிரயாணம் செஞ்சான். ஜன நடமாட்டமும் குதிரைகளின் போக்குவரத்தும் அதிகமாக இருந்துச்சு. பாதையில் பல இடங்கள்ல அவன் நிறுத்தப்பட்டான். சக்கரவர்த்தி தந்திருந்த பிரயாண லட்சணையை அவன் அங்கங்கே காட்டி கொண்டு போக வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கி காலையில் ராஜபாட்டையை விட்டு மலைப்பாதையில் திரும்பினப்புறம் அந்த மாதிரியான தொந்தரவு எதுவும் இல்லை. ஆனால் இப்போது பரஞ்சோதிக்கு ஒரு பெரிய குதிரைப்படையே அந்த வழியில் வரக்கூடாதா அப்படின்னு தோணுது. அது என்ன சத்தம்? குதிரை குளம்படியின் சத்தம் போல இருக்கே. குதிரை தான் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது. வருவது யாராயிருக்கும்? யாராயிருந்த போதிலும் நல்லதுதான். இரட்டுக்கு வழித்துணையாயிருக்கும் அல்லவா? வருகிறது ஒரே குதிரையா, பல குதிரைகளா? பரஞ்சோதி தான் குதிரையை நிறுத்திட்டு காது கொடுத்து கேட்குறான். சட்டுன்னு சத்தம் நின்றுச்சு. ஒருவேளை வெறும் பிரம்மையோ அப்படின்னு நினச்சிட்டு தொடர்ந்து போகிறான். மறுபடியும் பின்னால் குதிரை வரும் சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா ஒன்றுமே தெரியல. மலைப்பாதை வளைந்து வளைந்து சென்றதுனால குதிரை சமீபத்தில் வந்தாலும் அதை தான் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறான். இதுக்குள்ளவே சூரியன் அஸ்தமிச்சு நாலாபுரமும் இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சு. அதிக வளைவு இல்லாமல் பாதை நேராக சென்ற இடத்துக்கு வந்தப்போ பரஞ்சோதி குதிரையை சற்று நேரம் வேகமாக விட்டு கொண்டு போய் சட்டுன்னு நிறுத்திட்டு திரும்பி பார்க்குறான். கொஞ்சம் தூரத்தில் ஒரு குதிரை வந்துட்டுருக்கு. அதன் மேலே ஆள் இருப்பதோ தெரியுது. பரஞ்சோதியின் குதிரை நின்றதும் அவனும் தான் குதிரையை நிறுத்துறான். பரஞ்சோதிக்கு சொல்ல முடியாத கோபம் வருது. குதிரையை லாவமாக திருப்பி பின்னாடி வந்த குதிரையை நோக்கி விரைவாக போகிறான். பின்னால் வந்த குதிரைக்கிட்ட போகும்போது அவன் மனதில் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த பீதியெல்லாம் கோபமாக மாறியிருக்கு. மார்பில் பாய்ச்சதுக்கு சித்தமாக அவனுடைய வலது கையானது வேலை தூக்கி பிடிச்சிட்ருக்கு. ஆனால் பரஞ்சோதி பக்கத்தில் போனதும் அந்த குதிரை மீது வந்த மனித செய்த காரியத்தினால வேலுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. ஆஜானு பகவான் முகத்தில் பெரிய மீசையோடையும் தலையில் பெரிய முண்டாசோடையும் விளங்கிய அந்த திடகாத்திர மனிதன் பரஞ்சோதி தான் அருகில் வந்ததும் ஐயையோ ஐயையோ பிசாசு பிசாசு அப்படின்னு அலறிட்டே குதிரை மீது இருந்து நழுவி துபக்கட்டேர்னு கீழே விழுறான். அதை பார்த்த பரஞ்சோதிக்கு பயம் கோபம் எல்லாம் பறந்து போய் சிரிப்பு வருது. கீழே விழுந்தவன் போர்க்கோளம் போன்ற
வீரன் என்பதையும் அவனுடைய இடையில கட்டி தொங்கிய பெரிய வாளையும் பார்த்ததும் பரஞ்சோதி கலகலன்னு சிரிக்க தொடங்குறான். பேய் பிசாசுக்கு பயந்தவன் தான் ஒருவன் மட்டும் இல்லை என்பதையும் நினச்ச போது அவனுக்கு ஒரு வகையான திருப்தியும் உண்டாகுது. கீழே விழுந்த மனிதன் மீண்டும் ஐயையோ பிசாசு சிரிக்குதே பயமாக இருக்குதே அப்படின்னு அலறான். அந்த வேடிக்கையை இன்னும் கொஞ்சம் அனுபவிக்க விரும்பிய பரஞ்சோதி குதிரை மேலே இருந்தபடியே வேலை நீட்டி கீழே கிடந்தவனுடைய கையில் லேசாக குத்திய மாதிரி பிசாசு பேசுவது போல தானாக கற்பனை செஞ்சுட்டு அடித்தொண்டையில் அடே உன்னை விடமாட்டேன் விழுங்கி விடுவேன் அப்படிங்கிறான். அடுத்த கணமே பரஞ்சோதி சற்றும் எதிர்பார்க்காத காரியம் ஒன்று நடக்குது. அது என்னங்கிறதே அச்சமயம் அவனால் நன்கு தெரிந்து கொள்ள முடியல. பரஞ்சோதி தன்னோட வேலை அந்த மனிதனோட கையில் குத்தி அவனை பயமுறுத்துற மாதிரி பேசினதும் அந்த மனிதன் பரஞ்சோதியோட வேலை கெட்டியாக பிடிச்சிட்டு ஒரு இழுப்பு இழுக்கிறான். அவ்வளவுதான், பரஞ்சோதி குதிரை மேலேருந்து தடால்னு தலை குப்புற கீழே விழுறான். உடனே அந்த மனிதன் மின்னலை போல பாய்ந்து வந்து அவனுடைய தோள்களை பிடித்து குலுக்குறான். அதோட ஹஹஹா நீ பிசாசு இல்லை மனுஷன்தான், பிசாசு மாதிரி கத்தி என்னை பயமுறுத்த பார்த்தாயல்லவா, நல்ல வேடிக்கை ஹஹஹா, நல்ல வேடிக்கை ஹஹஹா அப்படின்னு ஒருத்த குரலில் சிரிச்சுட்டே பரஞ்சோதி மார்பில் மேலிருந்து எழுந்து நின்று பரஞ்சோதியோ தரையிலிருந்து தூக்கி நிறுத்தி, தம்பி இந்த மயான பூமியில் ஒண்டியாக போக வேண்டுமே என்று பயந்து கொண்டிருந்தேன். நல்ல வேலையை வழித்துணைக்கு நீ கிடைத்தாய். நீ எங்கே போகிறாய் தம்பி அப்படின்னு ரொம்ப பழக்கமானவன் போல தோள் மேலே கையை போட்டுட்டு கேட்குறான். பரஞ்சோதி இந்த சம்பவத்தினால பெரிதும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கான். ஒரு பக்கம் அவன் உள்ளத்தில் கோபம் பொங்கிட்டு இருக்கு, அவமானம் ஒரு பக்கம் பிடுங்கி திங்குது. தன்னை இப்படியெல்லாம் கதிகலங்க அடித்தவன் சாமானியப்பட்டவன் அல்ல, மகாபலசாலியான வீர புருஷன் என்பதை அவன் உணர்றான். இதனால் அந்த மனிதன் பேரில் ஒரு விதமான மரியாதையும் அவன் மனதில் ஏற்படுது. ஆனால் எந்த ஊருக்கு போகிற தம்பி அப்படின்னு அந்த ஆள் கேட்டதும் புத்த பிஷு செய்திருந்த எச்சரிக்கை ஞாபகத்துக்கு வருது. தான் தோல் மேலே இருந்த அவனுடைய கைகளை உதறி தள்ளிட்டு, நான் எந்த ஊருக்கு போனால் உனக்கு என்ன அப்படிங்கிற வெறுப்பான குரலில் கேட்குறான் பரஞ்சோதி. எனக்கு ஒன்றுமில்லை அப்பா, ஒன்றுமே இல்லை. இன்று ராத்திரி வழித்துணைக்கு நீ கிடைத்தாயே, அதுவே போதும். ஏதோ ரகசிய காரியமாய் போகிறாயாக்கும். ஆனால் இப்படி சொல்லி நிறுத்தி அந்த வீரன் பரஞ்சோதியை சற்று கவனமாக ஒத்து பார்க்குறான். அந்த பார்வையோட கருத்தை உணர்ந்து கொள்றதுக்குள்ளேயே மறுபடியும் அவன் தரையில் விழும்படி நேருது. ஒரே நொடியில் அவ்வீரன் பரஞ்சோதியை கீழே தள்ளியது இல்லாமல் தரையில் அவன் அருகில் உட்காந்து கழுத்தை நெருத்து பிடிச்சு கொள்கிறான். நீ வாதாபி ஒற்றனா இல்லையா, சத்தியமாய் சொல்லு என்று கடுமை நிறைந்த குரலில் கேட்குறான். பரஞ்சோதிக்கு கோபத்தினாலோ வெட்கத்தினாலோ கண்களில் ஜலம் வரும் போல இருக்கு. அவன் விம்மற குரல்ல, நீ சுத்த வீரனாக இருந்தால் என்னோட எதிர்க்கெதிர் நின்று வாளோ வேலோ எடுத்து சண்டை செய்யும் அப்படிங்கிறான். உன்னோடு சண்டை போட வேண்டுமா? எதற்காக அப்பனே? நீ வாதாபி ஒற்றனா இருக்கும் பட்சத்தில் உன்னை இப்படியே யமனுலகம் அனுப்புவேன். நீ ஒற்றன் இல்லை என்றால் உன்னோடு சண்டை போடுவானேன்? நாம் இருவரும் சிநேகிதர்களாய் இருக்கலாம். நீ ஒற்றன் இல்லை என்பதை மட்டும் நிரூபித்துவிடு. இதோ இம்மாதிரி ரிஷபலட்சணை உன்னிடம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டுட்டேன். அவ்வீரன் இடது கையினால தான் மடியிலிருந்த வட்ட வடிவமான ஒரு செப்பு தகட்டை எடுத்து காட்டுறான். பல்லவ சாம்ராஜ்யத்தில் பிரயாண அனுமதி பெற்ற ராஜதூதர்களுக்கு அடையாளமாக கொடுக்கும் ரிஷப முத்திரை பதித்த தகடு அது. பரஞ்சோதியும் வேண்ட வெறுப்போட தான் மடியிலிருந்து மேற்படி முத்திரை தகட்டை எடுத்து காட்டியதும் அவ்வீரன் பரஞ்சோதியின் கழுத்தை விட்டதோடு இல்லாமல் அவனை தூக்கி நிறுத்தி ஆர்வத்தோட ஆலிங்கனம் செய்து கொண்டே, தம்பி என்னை மன்னிச்சிரு, உன் முக கலையை பார்த்தாலே சொல்லுது நீ சத்ருவின் ஒற்றனாக இருக்க முடியாதுன்னு. இருந்தாலும் இந்த யுத்த காலத்தில் யாரையும் நம்பி எந்த காரியமும் செய்வதற்கில்லை. நல்லது, குதிரை மேல் ஏறிக்கொள், பேசிக்கொண்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இவனோட பேச்சு என்ன வேண்டி கிடக்குது? இந்த மலை பாதையை தாண்டியதும் இவனை ஒரு கை பார்த்து இவனுக்கு புத்தி கற்பிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு எண்ணிட்டு பரஞ்சோதியும் தொடர்றான். அந்த காட்டு மலைப்பாதையில் 2 பேரும் பேசிக்காம கொஞ்ச நேரம் அமைதியாகவே போயிட்டுருக்காங்க. பரஞ்சோதிக்கு இப்போ நடந்ததை நினச்சி கோபமும் ஆத்திரமும் பொங்குது. அதே சமயத்தில் அந்த செயல்களில் அந்த வீரன் காட்டிய லாபகமோ தீரமோ சாமர்த்தியமோ அந்த வீரனிடம் பயபக்தியை உண்டு பண்ணுது. ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு மகா வீரனுடைய ஸ்நேகம் தனக்கு நிரந்தரமாக கிடைக்குமானால் அது எப்பேற்பட்ட பாக்கியமாக இருக்கும். திருச்செங்காட்டங்குடியிலிருந்து காஞ்சிக்கு வந்தபோது வழியில் சிநேகமான புத்த பிஷுவுக்கும் இந்த வீரனுக்கும் எவ்வளவு வித்தியாசம்! பிஷு எவ்வளவோ தன்னிடம் அன்பாக பேசியிருந்தும் எவ்வளவோ ஒத்தாசை செய்திருந்தும் அவரிடம் தனக்கு ஏற்படாத பக்தி தன்னை கீழே தள்ளி மேலே உட்கார்ந்த இந்த மனிதனிடம் உண்டாக காரணம் என்ன?
அதே சமயத்தில் அவன் கிளம்பும்போது புத்தபிஷு கூறிய எச்சரிக்கை மொழிகளும் நினைவுக்கு வருது. வழியில சந்திக்கும் யாரையும் நம்பாத, சத்ருவா நடிச்சாலும் மித்ரனா நடிச்சாலும் நீ போகும் இடத்தையாவது ஓலை கொண்டு போகும் விஷயத்தையாவது சொல்லிடாத. அஜந்தா வர்ண ரகசியத்தை அறிந்து கொள்ள ஆசை கொண்டவர்கள் ஆயனரை தவிர இன்னும் எவ்வளவோ பேர் உண்டு. அதற்காக அவங்க உயிர்கொலை செய்யவும் பின்வாங்க மாட்டாங்க. எனவே நீ போகும் காரியம் இன்னதென்பதை பரம ரகசியமாக வச்சு காப்பாற்றணும். அதை உன்னோட இருந்து தெரிஞ்சு கொள்வதற்கு பலர் பலவிதமான சூழ்ச்சிகளை செய்யலாம். அதிலெல்லாம் நீ ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு நாகநந்தி சொன்னதை பரஞ்சோதி நினைவு கூர்றான். அப்போது சற்று தூரத்தில் ஒரு நரி சோகமும் பயங்கரமும் நிறைந்த குரலில் ஊளையிடும் சத்தம் கேட்குது. அடுத்த நிமிஷத்தில் முறை வைப்பது போல் அநேக நரிகள் சேர்ந்தாற் போல் ஊளையிடுற சத்தம் கேட்க தொடங்கும் போது பரஞ்சோதிக்கும் ரோம சிலிர்த்த தேகமெல்லாம் வியர்க்குது. ஒரு கூட்ட நரிகளின் ஊளை நின்றதும் இன்னொரு கூட்டம் ஊளையிட ஆரம்பிக்கும். இவ்விதம் நரிகள் கூட்டம் கூட்டமாக முறை வைத்து ஊளையிட சத்தமோ அந்த ஊளை சத்தமானது குன்றுகளில் மோதி பிரதிபலித்த எதிரொலியுமா சேர்ந்து அந்த பிரதேசத்தையெல்லாம் விவரிக்க முடியாதபடி பயங்கரம் நிறைந்ததாக செய்யுது. இவ்வளோ நேரம் அமைதியாக வந்த வீரன், தம்பி, இப்பேற்பட்ட காட்டு வழியில் முன்னிருட்டு நேரத்தில் தன்னந்தனியாக நீ புறப்பட்டு வந்தாயே, உன்னுடைய தைரியமே தைரியம். என் நாளில் எத்தனையோ தடவை நான் தனி வழியே பிரயாணம் செய்திருக்கிறேன். அப்படிப்பட்ட எனக்கே இந்த பிரதேசத்தில் சற்று முன்னால் கதி கலக்கம் உண்டாகிவிட்டது அப்படிங்கிறான். அப்போது பரஞ்சோதி சிறிது தயக்கத்தோட, ஐயா, என்னை கண்டதும் தாங்கள் பிசாசு பிசாசு என்று அலறிக்கொண்டு குதிரை மேலிருந்து விழுந்தீர்களே, அது ஏன்? உண்மையாகவே பயப்பட்டீர்களா அல்லது என்னை கீழே தள்ளுவதற்காக அப்படி பாசாங்கு செய்தீர்களா? சற்று முன்னால் அப்படி அலறி விழுந்தவர் இப்போது கொஞ்சம் கூட பயப்படுவதாக தெரியவில்லையே அப்படிங்கிறான். ஆஹா, அது தெரியாதா உனக்கு? ஒருவன் தனி மனிதனாயிருக்கும் வரையில் ஒரு பிசாசு கூட ஈடு கொடுக்க முடியாது. தனி மனிதனை பிசாசு அரைந்து கொன்றுவிடும். ஆனால் 2 மனிதர்கள் சேர்ந்து விட்டால் 200 பிசாசுகளை விரட்டியடித்து விடலாம். இந்த மலை பிரதேசத்தில் 200,000 பிசாசுகள் ரா வேளைகளில் ஹோ ஹோ என்று அலறிக்கொண்டு அலைவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அவ்வளவு பிசாசுகளும் சேர்ந்து வந்தாலும் 2 மனிதர்களை ஒன்றும் செய்ய முடியாது. தம்பி, இந்த பிரதேசத்தை பற்றிய கதை உனக்கு தெரியுமா? தெரியாது, சொல்லுங்கள் அப்படிங்கிறான் பரஞ்சோதி. ஏறக்குறைய 250 வருஷங்களுக்கு முன்னால் வட தேசத்திலிருந்து வீரசன்மன் எனும் பிராமண தன் சீடனாகிய மயூரசன்மன் அப்படிங்கிற சிறுவனோட காஞ்சி மாநகருக்கு வர்றான். அவங்க ஏற்கனவே வேத சாஸ்திரங்கள்லாம் மிக்க பாண்டிதம் உள்ளவர்களாக இருந்தாலும் காஞ்சி மாநகரில் இருந்த சமஸ்கிருத கடிகையைச் சேர்ந்த மகா பண்டிதர்களால் ஒருவருடைய பாத்தியம் ஒப்புக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அந்த காலத்தில் வித்த பூர்த்தியானதாக கருதப்பட்டது. அதுக்காகவே வீரசன்மனும் மயூரசன்மனும் காஞ்சிக்கு வர்றாங்க. ஒரு நாள் அவங்க காஞ்சியின் ராஜ வீதி ஒன்றில் போய்கொண்டிருக்கும் போது பல்லவ மன்னனின் குதிரை வீரர்கள் சிலர் எதிர்படுறாங்க. வீதியில் நடந்த வண்ணம் ஏதோ ஒரு முக்கியமான சர்ச்சையில் ஈடுபட்டிருந்த குருவும் சிஷ்யனும் குதிரை வீரர்களுக்கு இடம் கொடுத்து விலகி கொள்ளலை. இதனால் கோபம் கொண்ட குதிரை வீரன் ஒருவன் குதிரை மேலிருந்தபடியே வீரசன்மனை காலால் உதைச்சி தள்ளுறான். குருவுக்கு இத்தகைய அவமானம் நேர்ந்ததை கண்டு சகியாத சிஷ்யன் அந்த வீரன் கையில் இருந்த வாளை பிடுங்கி வீசவே அவன் வெட்டுப்பட்டு கீழே விழறான். மற்ற குதிரை வீரர்கள் மயூரசன்மனை பிடிக்க வர்றாங்க. அவர்களிடம் அகப்பட்டா தான் உயிருக்கு ஆபத்து நேரும் அப்படிங்கிறத அறிஞ்ச மயூரசன்மன் கையில் பிடிச்ச வாளோட கீழே விழுந்த வீரனின் குதிரை மீது தாவி ஏறி தன்னை பிடிக்க வந்தவர்களையெல்லாம் வீராவேசத்துடன் வெட்டி வீழ்த்தி கொண்டு காஞ்சி நகரை விட்டு வெளியேறான். பல்லவ ராஜ்யத்துக்கே அவமானம் விளைவிக்கத்தக்க இந்த காரியத்தை கேட்டு மயூரசன்மனை கைப்பற்றி வருவதற்காக இன்னும் பல குதிரை வீரர்கள் புறப்பட்டு போகிறாங்க. ஆனால் அவர்களிடம் அவன் அகப்படலை. கடைசியில் மயூரசன்மன் கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள ஸ்ரீ பர்வதத்தை அடைந்து அங்கே உள்ள அடர்ந்த காட்டில் சிறிது காலம் பல்லவ வீரர்களுக்கு பயந்து ஒளிஞ்சு வாழ்கிறான். அதுக்கப்புறம் அந்த பிரதேசத்தில் வாழ்ந்த மலை சாதியரை கொண்டு ஒரு பெரிய சைன்யத்தை திரட்டியதும் இல்லாமல் அங்கே சுதந்திர ராஜ்யத்தையும் ஸ்தாபிக்கிறான். பிறகு அந்த பெரிய சைன்யத்துடனே காஞ்சியில் தன் குருவுக்கு நேர்ந்த அவமானத்துக்கு பழிவாங்கும் பொருட்டு புறப்பட்டு வர்றான். மயூரசன்மனின் சைன்யமும் காஞ்சி பல்லவ சைன்யமும் இந்த மலைக்காட்டு பிரதேசத்தில் தான் சந்திக்குது. 7 நாள் இடைவிடாமல் யுத்தம் நடக்குது. ஆயிரக்கணக்கான வீரர்கள் போரில் இறக்குறாங்க. ரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி மலை பிரதேசத்தை எல்லாம் நலக்குது. அப்படி ரத்த வெள்ளம் ஓடிய இடத்துல தான் சில காலத்துக்கு பிறகு இந்த புரசங்காடு முளைக்குது. மேற்சொன்ன பயங்கர யுத்தம் நடந்த அதே பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு வருஷமும் புரச மரங்களின் இலை உதிர்ந்த இரத்த சிவப்பு நிறமுள்ள பூக்கள் புஷ்பிக்கின்றன.
அந்த போர்ல இறந்த ஆயிரக்கணக்கான வீரர்களின் ஆவிகள் இன்னமும் இங்க உலாவிக் கொண்டிருப்பதாக அக்கம் பக்கத்து கிராம ஜனங்கள் நம்புகிறாங்க. ஆவி குதிரைகளின் மீதேறி ஆவி வீரர்கள் வாள்களையும் வேல்களையும் ஏந்தி ஹா ஹான்னு கூவிட்டே இந்த நிர்ஜன பிரதேசத்துல அலைவதாகவும், யாராவது பிரயாணிகள் இரவு வேளையில தனி வழியே வந்தா அவர்களை கொன்று ரத்தத்தை குடித்து தாகத்தை தணித்து கொள்வதாகவும் சொல்லிக்கொள்றாங்க. மேற்படி வரலாற்றை கேட்டுக்கொண்டிருந்த பரஞ்சோதிக்கு கொஞ்ச நஞ்ச பாக்கி இருந்த பயமும் போயிருச்சு. அங்கே ஆவிகள் அலைவது பற்றிய கதையெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை என்று உறுதியா தெரியுது. என்னை கண்டதும் 250 வருஷத்துக்கு முன் செத்துப்போன வீரனின் பிசாசு தான் வந்துவிட்டதென்று நினைத்து அப்படி உளறி அடித்து கொண்டு விழுந்தீரோ அப்படின்னு கூறி நகைக்கிறான். ரத்தமும் சதையும் உள்ள மனிதனோட நான் சண்டை போடுவேன். வில் போர், வாள் போர், வேல் போர், மல்யுத்தம் எது வேண்டுனாலும் செய்வேன். ஆனால் ஆவிகளோட யார் போரிட முடியும் அப்படின்னு கடுமையான குரல்ல அந்த வீரன் சொல்லவே பரஞ்சோதி பேச்சை மாற்ற எண்ணி, இருக்கட்டும் ஐயா, இங்கே நடந்த யுத்தத்தின் முடிவு என்ன ஆயிற்று, யாருக்கு வெற்றி கிடைத்தது அப்படின்னு கேட்குறான். மயூர சன்மனுடைய சைன்யத்தை போல பல்லவ சைன்யம் 3 மடங்கு பெரியது. ஆகையால் பல்லவ சைன்யம்தான் ஜெயித்தது. மயூர சன்மனை உடம்பில் 36 காயங்களுடன் கைப்பற்றி பல்லவ மன்னன் முன் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அதன் பிறகு என்ன நடந்தது என்று மிகுந்த ஆவலுடன் கேட்குறான் பரஞ்சோதி. என்ன நடந்திருக்கும் என்று நீதான் சொல்லேன் அப்படின்னு அந்த வீர சொல்லி பரஞ்சோதியோட ஆவலை அதிகரிக்கிறான். மயூர சன்மன் செய்த வீர போரையும் உடம்புல 36 காயங்களோட அவன் பல்லவ மன்னனின் முன்பு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதையும் அறிஞ்சதும் அவன் மீது பரஞ்சோதிக்கு மரியாதை பன்மடங்கு வளர்ந்தது. அப்பேற்பட்ட வீரன் பல்லவ மன்னனுக்கு சரணாகதி அடைய மறுத்துதான் இருப்பான். அரசனுக்கு எதிராக கலகம் செய்பவர்களை பூமியில் புதைத்து யானையின் காலால் இடறச் செய்வதுதானே வழக்கம். பல்லவராஜாவும் அப்படி செய்து விட்டாராக்கும் அப்படின்னு பரஞ்சோதி மனக்கசப்போட கேட்குறான். இல்லை தம்பி, இல்லை. சாதாரணமாய் அங்க வங்க, கலிங்க, காஷ்மீர், காம்போஜ தேசங்களின் ராஜாக்களாக இருந்தால் அப்படித்தான் செய்திருப்பார்கள். ஆனால் காஞ்சி பல்லவ மன்னர்களின் காரியங்கள் ஒரு தனி போக்காக இருக்கும். பல்லவ மன்னர் என்ன செய்தார்? மயூர சன்மனை மன்னித்ததோடு அவனுடைய வீரத்தை மெச்சி அவன் ஸ்தாபித்த ராஜ்யத்தை அவனுக்கே திருப்பி கொடுத்து விட்டார். அவரே நேரில் சென்று மயூர சன்மனுக்கு முடிசூட்டி விட்டு வந்தார். அப்படியா என்று பரஞ்சோதி தன் உண்மையான வியப்பை தெரிவித்துவிட்டு, அதை குறித்து மயூர சன்மன் நன்றி பாராட்டினானா அப்படின்னு கேட்குறான். மயூர சன்மன் மட்டுமில்லை, அவன் ஸ்தாபித்த கதம்ப வம்சத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் சென்ற 200 வருஷத்துக்கு மேலாக பல்லவர்களுக்கு கப்பம் செலுத்தி கொண்டு நன்றியுடன் இருந்து வந்தார்கள். கிருஷ்ணை துங்கபத்ரை நதிக்கரை ஓரமாய் அவர்களுடைய ராஜ்யமும் பெருகி வந்தது. கொஞ்ச காலத்துக்கு பிறகு வைஜெயந்தி பட்டணத்தில் தங்கள் தலைநகரை ஸ்தாபித்து கொண்டார்கள். அவர்களுக்கு ஆபத்து நேர்ந்த சமயங்களில் பல்லவ மன்னர்களும் வேண்டிய உதவி புரிந்து வந்தார்கள். 20 வருஷத்துக்கு முந்தி புலிகேசியின் சிற்றப்பன் மங்களேசன் கதம்ப ராஜ்யத்தின் மீது படையெடுத்த செய்தி தெரியுமோ இல்லையோ? தெரியாதே, அது என்ன விஷயம்? நீ சிறு பிள்ளை, உனக்கு எப்படி அது தெரிந்திருக்கும்? இப்போது ராட்சச விஸ்வரூபம் கொண்டு பல்லவ ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வருகிறானே, இந்த புலிகேசியும் இவனுடைய தம்பிமார்களும் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது இவர்களுடைய சிற்றப்பன் மங்களேசன் என்பவன் பாதாபி ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். அவனுக்கு திடீரென்று அயல் நாடுகளை கைப்பற்றி பெரிய சக்கரவர்த்தி ஆக வேண்டுமென்ற ஆசை உண்டாயிற்று. துங்கபத்ரையை கடந்து கதம்ப ராஜ்யத்திற்குள் பிரவேசித்தான். வைஜெயந்தி நகரம் வரையில் வந்து அந்த நகரத்தை முற்றுகை போட்டுவிட்டான். அப்போது வடக்கு மண்டலத்து பல்லவ சைன்யம்தான் கதம்பராஜாவின் ஒத்தாசைக்கு சென்றது. வைஜெயந்தி பட்டணத்துக்கு அண்மையில் பெரிய யுத்தம் நடந்தது. யுத்தத்தின் முடிவு என்ன ஆயிற்று கேட்பானேன்? வீர பல்லவ சைன்யம்தான் ஜெயித்தது. சலுக்கர்கள் தோற்று பின்வாங்கி ஓடினார்கள். ஆஹா, அப்போது மட்டும் அந்த சலுக்கர் படையை பல்லவ சைன்யமும் பின்தொடர்ந்து போய் அடியோடு நிர்மூலம் செய்திருந்தால் இப்போது இந்த யுத்தமே வந்திருக்காது அப்படிங்கிறான் அந்த வீரன். அந்த பழைய வரலாறுகளை எல்லாம் அறிந்து கொள்ளுவதில் பரஞ்சோதிக்கு ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கு. யுத்தங்களை பற்றியும் அவை நடந்த முறைகளை பற்றியும் வெற்றி தோல்விகளை பற்றியும் தெரிந்து கொள்ள அவனுக்கு மிகவும் ஆவலாக இருக்கு. நிலா இல்லாத முன்னிரவில் வழிப்பிரயாணத்தின் அலுப்பு தெரியாமல் இருப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கு. தோல்வி அடைந்து ஓடிய சலுக்க சைன்யத்தை பல்லவ சைன்யம் ஏன் தொடர்ந்து போகவில்லை அப்படின்னு அவன் கேட்டதும் அதற்கு பல காரணங்கள் உண்டு. முக்கியமான காரணம் என்னவென்றால் வைஜெயந்தி பட்டணத்துக்கு அருகில் நடந்த யுத்தத்தில் பல்லவ சைன்யம் ஒரு பெரிய நஷ்டத்தை அடைந்தது. பல்லவ சேனாதிபதி அந்த போரில் உயிர் துறந்தார். பரஞ்சோதியின் நினைவு சற்றென்று வேறு பக்கம் திரும்பியது. ஐயா, அந்த வீர பல்லவ சேனாதிபதியின் பெயர் என்ன அப்படின்னு அவன் கேட்குறான்.
நீ கேள்விப்பட்டதில்லையா? சேனாதி கலிப்பகைதான் இப்போதுள்ள கலிப்பகையாரின் மாமன். கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த வீர புருஷரை மனம் செய்து கொள்வதாக இருந்த திலகவதியாரை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு பரஞ்சோதி பக்தி பரவசத்தோட கூறுறான். உனக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறதே, நீ பெரிய சைவன் போல் இருக்கிறதே அப்படிங்கிறான் அந்த வீரன். ஆமையா, என் உற்றார் உறவினர் எல்லோரும் சைவர்கள். திருநாவுக்கரசு அடிகளை தரிசிப்பதற்கென்றே நான் கிளம்பி காஞ்சிக்கு வந்தேன் அப்படின்னு கூறி பரஞ்சோதி சட்டென நிறுத்துறான். அப்படியா தம்பி, நானும் சைவன்தான். திருநாவுக்கரசரை நீ காஞ்சியில் தரிசிக்கவில்லையா? இல்லை. ஏன்? அதற்குள் இந்த வேலை வந்து விட்டது. எந்த வேலை? பரஞ்சோதி சற்று நிதானிச்சு, ஐயா, என்னுடைய வேலை என்ன என்பது பற்றி நீங்கள் ஒன்றும் கேட்காவிட்டால் நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படாது. ஆஹா, நீ வெகு புத்திசாலி பிள்ளை அப்படிங்கிற அந்த வீரன். பிறகு, தம்பி, உன் மாதிரியே எனக்கு ஒரு புதல்வன் இருக்கிறான். உன் வயதே தான் அவனுக்கும். இந்த பிரயாணத்தில் என்னோடு தானும் வர வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தான். நான் கூடாது என்று தடுத்து விட்டேன். அதனால் அவனுக்கு என் பேரில் பெரிய கோபம். இப்படிப்பட்ட ஒரு வீர தந்தையை பெற்ற அதிர்ஷ்டசாலியை குறித்து பரஞ்சோதி மனதில் சிறிது பொறாமை உண்டாகுது. அந்த தகாத எண்ணத்தை பரஞ்சோதி மறக்க முயன்றவனா, ஐயா, வைஜெயந்தி யுத்தத்தை பற்றி கூறி இடையில் நிறுத்திவிட்டீர்களே. அந்த போரில் சேனாதிபதி கலிப்பகை உயிர் துறந்ததாக சொன்னீர்கள். ஆனால் பல்லவ சைன்யத்திற்கு வேறு சேனாதிபதி கிடைக்கவில்லையா? தோற்று ஓடிய சலுக்கர்களை தொடர்ந்து பல்லவ சைன்யம் ஏன் போகவில்லை அப்படின்னு கேட்குறான். விசித்திர சித்தர் அந்த காலத்தில் மிக மிக விசித்திரமான எண்ணங்களை கொண்டிருந்தார். உலகத்தில் யுத்தம் என்பதே இருக்கக்கூடாது, பகைமையும் துவேஷமும் இருக்கக்கூடாது, எல்லா ஜனங்களும் சிற்பம் முதலிய கலைகளில் ஈடுபட்டு ஆடல் பாடல்கள்லாம் ஆனந்தமாக காலம் கழிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவர் மனதில் குடிக்கொண்டு இருந்துச்சு. நமக்கு இருக்கிற ராஜ்யம் போதும், அதிகம் எண்ணத்துக்கு என்ற வைராக்கியத்தையும் கொண்டிருந்தாரு. அப்பேற்பட்ட சமயத்துல புலிகேசியிடமிருந்த சமாதான கோரிக்கையும் கிடைக்கவே யுத்தத்தை நிறுத்தும்படி கட்டளை போட்டுட்டாரு. புலிகேசி எப்போது அரசனானான்? சிற்றப்பன் மங்களேசன் ராஜ்யத்தின் மேலுள்ள ஆசையினால் புலிகேசியையும் அவன் தம்பிகளையும் சிறையில் போட்டிருந்தான். மங்களேசன் வைஜெயந்தியின் மேல் படையெடுத்த போது புலிகேசியும் அவன் தம்பிமார்களும் சிறையிலிருந்து தப்பி வெளியே வந்து விட்டார்கள். தோல்வியடைந்து திரும்பிய மங்களேசனை கொன்றுவிட்டு வாதாபி மன்னனாக புலிகேசி முடிசூட்டி கொண்டான். உடனே காஞ்சி சக்கரவர்த்திக்கு சமாதான தூது அனுப்பினான். நாகசர்பத்துடன் சமாதானம் செய்து கொண்டது போல அந்த பாதகனுடன் மகேந்திர சக்கரவர்த்தியும் அப்போது சமாதானம் செய்து கொண்டார். அதனுடைய விபரீத பலனை இப்போது அனுபவிக்கிறார். என்ன விபரீத பலன்? விபரீத பலன் என்னவா? புலிகேசியின் சைனியங்கள் இந்த யுத்தத்தில் வைஜெயந்தியை கைப்பற்றி கொண்டு மேலேறி வருகின்றன என்று உனக்கு தெரியாதா? இன்னொரு பயங்கரமான செய்தி கேள்விப்படுகிறேன். வைஜெயந்தி பட்டணத்தை கைப்பற்றிய உடனே புலிகேசி அந்த நகரில் இருந்த செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து நகரையே கொளுத்தும்படியாக கட்டளையிட்டான் என்று தெரிகிறது. இதை என்னால் நம்பவே முடியவில்லை. ஒருவேளை உண்மையாயிருந்தால் காஞ்சி மகேந்திரவர்மருக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்றுதான் சொல்லுவேன். உலகத்தில் ராஜாக்களும் சக்கரவர்த்திகளும் போரிலே புலி என்றும் சண்டையிலே சிங்கம் என்றும் பட்டப்பெயர் வாங்குவார்கள். காஞ்சி சக்கரவர்த்தி சித்திரக்கார புலி என்று பட்டம் பெற்றிருக்கிறார் அல்லவா? அவருக்கு இதெல்லாம் வேண்டியது தானே? இதையெல்லாம் கேட்ட பரஞ்சோதி மீண்டும் மௌனத்தில் ஆள்றான். வைஜெயந்தி பட்டணம் எரிக்கப்பட்ட செய்தி அவன் மனதை கலக்கி இருக்கு. சற்று பொறுத்து அவ்வீரன், தம்பி, எங்கே போகிறாய், என்ன காரியமாய் போகிறாய் என்று நான் உன்னை கேட்கவில்லை. ஆனால் இன்று ராத்திரி எங்கே தங்குவதாக உத்தேசம் என்று சொல்வதில் உனக்கு ஆட்சேபம் ஒன்றும் இராதே அப்படிங்கிறான். இந்த மலையை தாண்டியதும் அப்பால் ஒரு மகேந்திர விடுதி இருப்பதாக சொன்னார்கள். அதில் தங்கலாம் என்று எண்ணியிருந்தேன். இருட்டுவதற்கு முன்னால் மகேந்திர விடுதிக்கு போய் சேர்ந்து விடலாம் என்று நினைத்தேன். அதோ பார் வெளிச்சத்தை. நீ சொன்ன மகேந்திர விடுதி அந்த வெளிச்சம் தெரிகிற வீடுதான். நானும் இன்றிரவு அங்கேதான் தங்கப் போகிறேன் அப்படிங்கிறான் அவ்வீரன். பிரயாணிகள் 2 பேரும் விடுதியை நெருங்கும் போது அங்க ஆயத்தமா காத்திருந்த வீரர்கள் 4 கையில உருவிய கத்திகளோட பளிச்சுன்னு முன்னால வந்து நில் அப்படிங்கிறாங்க. விடுதியின் வாசல்ல நின்ற இன்னொரு வீரனோட கையில பிரகாசமான தீவர்த்தியை பிடிச்சிட்டு இருக்கான். அதோட ஒளியில மற்ற 4 கையிலும் இருந்த கத்திகள் மின்னுது. அப்போ அந்த குதிரை வீரன் தான் அங்கிக்குள்ள இருந்த ஏதோ ஒரு அடையாளத்தை எடுத்து காட்டவே அந்த வீரர்கள் 4 சிறிது மரியாதையோட ஒதுங்கி நின்று அவருக்கு வழிவிட்டு பின்னால வந்த பரஞ்சோதியை அணுகிறாங்க. குதிரை வீரன் திரும்பி பார்த்து அவனும் என்னுடன் வருகிறான் அப்படின்னு சொல்லவே பரஞ்சோதிக்கும் அவர்கள் வழிவிடுறாங்க. மூத்த பிரயாணி விடுதி தலைவனிடம் மேற்சொன்ன அடையாளத்தை காட்டி, நாங்கள் இருவரும் இன்று இரவு விடுதியில தங்கணும், குதிரைகளுக்கும் தீனி வேணும் அப்படிங்கிறான். விடுதி தலைவனும் மற்ற வீரர்களை போலவே மரியாதையோட அப்படியே ஐயா அப்படின்னு மறுமொழி கூறுறான்.
இதெல்லாம் பரஞ்சோதிக்கு மிக்க வியப்பு அளிக்குது. அந்த வீரன் ஏதோ பெரிய ராஜாங்க காரியமா போறான் அப்படிங்கிறத பரஞ்சோதி ஊகிச்சுக்கிறான். ஒருவேளை பல்லவ சைன்யத்தை சேர்ந்த பெரிய தளபதியா கூட அவன் இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கிறான். தான் இப்போது ஏற்றுக்கொண்டிருக்க காரியம் ஒரு விதமா முடிஞ்ச பிறகு இந்த வீரன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு இவனோட சிநேகிதத்தை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னும் ஆசைப்படுறான் பரஞ்சோதி. இருவரும் உணவு அருந்தும் போது அவ்வீரன் பரஞ்சோதியை பார்த்து, தம்பி, வைஜெயந்தி யுத்தத்தை பற்றி உனக்கு சொன்னேனல்லவா, அந்த காலத்தில் எனக்கு கிட்டத்தட்ட உன் வயதுதான் இருக்கும். அப்போது ஒரு தடவை நான் இந்த விடுதியில் தங்கி இருக்கிறேன். அன்றிரவு எனக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் ஏற்பட்டது. அது என்ன அப்படின்னு பரஞ்சோதி ஆவலோட கேட்குறான். தம்பி, இத்தனை நேரமும் நம் ஒருவர் பெயரை ஒருவர் தெரிந்து கொள்ளாமலே பேசிக்கொண்டிருக்கிறோம். என் பெயர் வஜ்ரபாஹு. ஆனால் என் சிநேகிதர்கள் என்னை கும்பகர்ணன் என்று அழைப்பார்கள். தூங்கினால் அப்படி தூங்குவேன். இன்று போலவே அன்றைக்கும் நாளெல்லாம் பிரயாணம் செய்திருந்தபடியால் அசந்து தூங்கிவிட்டேன். அப்போது என்ன நடந்தது தெரியுமா? ஏதாவது பிசாச சொப்பனம் கண்டு உளறி அடித்து கொண்டு எழுந்தீர்களாக்கும் அப்படின்னு பரஞ்சோதி குறும்பா கேட்குறான். அதை கேட்ட வஜ்ரபாஹோ நகைச்சிட்டு, இல்லை இல்லை, அதை விட ஆபத்தான விஷயம். வீடு இடிந்து என் மேல் விழுந்து விட்டது போல் சொப்பனம் கண்டு கண்ணை விழித்து பார்த்தபோது 5-6 தடியர்கள் என் மேல் உட்கார்ந்து அமுக்கி கொண்டிருந்தார்கள். 2 பேர் என் இடுப்பை தடவி கொண்டிருந்தார்கள். என்னத்திற்காக தெரியுமா? நான் சேனாதிபதி கலிப்பகையாருக்கு கொண்டு போன ஓலையை திருடத்தான். என் இடுப்பில் அந்த ஓலை இருக்கும் என்று அந்த முரடர்கள் எண்ணினார்கள். ஆஹா அப்படிங்கிறோம் பரஞ்சோதி. அவனை அறியாம அவனுடைய வலது கை எடுப்பை தொட்டு பார்க்குது. இது ஒரு கணம்தான். மறுகணம் கையை பழைய நிலையை அடைஞ்சிருச்சு. ஆனா அந்த ஒரே கண நேர செய்கைய வீரன் வஜ்ரபாகுவின் தீவிரமான கண்கள் கவனிக்காம போகல. அப்புறம் என்ன ஆயிற்று ஐயா? அந்த முரடர்களுக்கு தாங்கள் கொண்டு போன ஓலை கிடைத்ததா அப்படின்னு பரஞ்சோதி கேட்குறான். ஓலை கிடைக்கவில்லை. என்னுடைய கை முஷ்டியினால் தலைக்கு 7-8 குட்டுக்கள் கிடைத்தன. பெற்றுக்கொண்டு தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என்று ஓட்டம் பிடித்தார்கள். யாராவது ஒருவன் தனியாக வந்து இடுப்பை தடவி இருந்தால் ஒருவேளை ஓலை கிடைத்திருக்கும் அப்படிங்கிற பரஞ்சோதி. அப்போதும் கிடைத்திராது. ஓலை இடுப்பில் இருந்தால்தானே கிடைக்கும். பின் வேறு பத்திரமான இடத்தில் அதை வைத்து கொண்டிருந்தீர்களா? ஆமாம், அக்னி பகவானிடமே ஒப்படைத்து விட்டேன். ஓலையை நெருப்பிலே போட்டுவிட்டு எதற்காக பிரயாணம் செய்தீர்கள்? ஓலையை நெருப்பிலே போடுவதற்கு முன்னால் அதை படித்து விஷயத்தை மனதில் பதிய வைத்துக் கொண்டேன். ஓஹோ, ராஜாங்க தூதர்கள் அப்படி கூட செய்யலாமா என்ன? சமயோஜிதமாக காரியம் செய்ய தெரியாதவன் ராஜாங்க தூதுவனாக இருக்கவே அருகதை இல்லை. தம்பி, இம்மாதிரி அபாயம் ஏதாவது நேரலாம் என்று நான் எதிர்பார்த்தேன். எனவே முன்ஜாக்கிரதையாக காரியம் செய்தேன். அதற்காக சக்கரவர்த்தியிடமிருந்து எனக்கு வெகுமதியும் கிடைத்தது. இதையெல்லாம் பேசிட்டு 2 பேரும் தூங்க போறாங்க. பரஞ்சோதிக்கு தூங்குறதுக்காக தனி அறையும் கொடுக்குறாங்க. பரஞ்சோதி படுத்துக்கொள்றப்போ வஜ்ரபாஹு கூறிய அனுபவம் அவனுக்கு ஞாபகம் இருந்ததுனால அயர்ந்து தூங்கிடக்கூடாது, ஏதாவது சத்தம் கேட்டால் பளிச்சுன்னு எழுந்திருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள முடிவெடுக்கிறான். ஆனால் வாலிப பருவமோ நாளெல்லாம் பிரயாணம் செய்த களைப்போ சேர்ந்து படுத்த சிறிது நேரத்துக்கெல்லாம் தூங்கிடுறான். ஆனாலும் அவனோட தூக்கம் அமைதியான தூக்கமாக இருக்கல. பயங்கரமான கனவுகள் மாறி மாறி தோணுது. அவன் கனவுல எங்கேயோ வெகு தூரத்தில் ஒரு கொல்லிவாய் பிசாசு காணப்படுது. அதை அழைச்சி கொண்டு ஒரு கரும் பிசாசு அவனை நோக்கி வருது. அருகே அருகே அது நெருங்கி வந்துட்டுருக்கு. கொல்லிவாய் பிசாசின் வாயிலுள்ள தீயின் ஒளியினால் அவனுடைய மூடியுள்ள கண்கள் கூசுது. கடைசியில் அந்த ஒளியோட கடுமையை பொறுக்க முடியாமல் கண்ணிமைகள் திறந்து பார்க்குறான். ஆனால் எதிரில் வந்தவ கொல்லிவாய் பிசாசும் இல்லை, கரும் பிசாசும் இல்லை என்பதை அவனுடைய திறந்த கண்கள் தெரிவிக்குது. வீரன் வஜ்ரபாகுவும் அவனுக்கு பின்னால் கையில் விளக்கு ஏற்றி கொண்டு வந்த விடுதியின் தலைவனும் தான் வந்து கொண்டிருந்தாங்க. பரஞ்சோதி திடுக்கிட்டு எழுந்து உட்கார்றான். அவனுடைய வலது கை அருகில் தரையில் கிடந்த வேலை பற்றுது. வஜ்ரபாஹு சாவதானமான குரல்ல, தம்பி பொறு, வேலை கைப்பற்றுவதற்கு பதிலாக பொறுமையை கைப்பற்று. நாங்கள் பேய் பிசாசு இல்லை. பிசாசு சொப்பனம் கண்டீரா என்று என்னை பரிகாசம் செய்தாயே. நீ பிசாசு சொப்பனம் கண்டு அலறிய அலறலில் இந்த விடுதியில் உள்ள எல்லோரும் அல்லவா எழுந்திருக்க வேண்டியதாயிற்று அப்படின்னு சொன்னதும் பரஞ்சோதி ஒரு அசட்டு சிரிப்பு சிரிக்கிறான். அப்புறம் பொழுது விடிஞ்சிருச்சா, புறப்படலாமா அப்படின்னு கேட்டுட்டு எந்திரிக்கிறான். அழகுதான், இப்போது அர்த்த ராத்திரி. சரி போகட்டும், இனிமேலாவது சற்று நேரம் நிம்மதியாய் தூங்கு. இந்த தீபம் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன வஜ்ரபாஹு தீபத்தை அங்கேயே வச்சுட்டு விடுதி தலைவனோட அங்கிருந்து போகிறான். அவங்க போனதுக்கப்புறம் பரஞ்சோதி கண்களை மூடிட்டு தூங்க பார்க்குறான். அவனை தூக்கமே வரல. புரண்டு புரண்டு படுக்கிறான். எழுந்து உட்கார்றான். மறுபடியும் படுக்கிறான். அப்படியும் தூக்கம் வரவே இல்லை. அவங்க வைத்து விட்டு போன தீபம் ஒரு பக்கம் அவனுடைய கண்களை கூச செய்யுது.
விளக்க அணைச்சிடலாமா அப்படின்னு ஒரு கணம் நினைக்கிறான். உடனே வேறொரு நினைவு பளிச்சுன்னு தோணுது. எழுந்து உட்காந்து தலைமாட்டில் துணியை சுற்றி வைத்திருந்த மெல்லிய சிறு மூங்கிட் குழாயை எடுக்கிறான். அதற்குள்ள இருந்த ஓலை கற்றையை வெளியில் எடுத்து தீபம் வைத்திருக்கிற இடத்துக்கு அருகில் சென்று உட்கார்றான். ஓலையை பிரித்து வச்சு கொண்டு உற்று பார்க்கிறான். ஆனா என்ன ஏமாற்றம்! அதில் ஏதோ எழுதியிருந்தது, மிக நெருக்கமாக எழுதியிருந்தது. ஆனால் என்ன எழுதியிருந்தது அதுதான் தெரியவில்லை. அதில் எழுதியிருந்தது தமிழ் எழுத்து அல்ல, சமஸ்கிருதமோ பிராகிருதமோ பாலி பாஷையோ தெரியவில்லை. ஆஹா, கல்வி ஒருவனுக்கு எவ்வளவு அவசியமானது! தாய் பாஷை ஒன்று மட்டும் தெரிந்தால் கூட போதாது, ஒரு தேசத்தில் வழங்கும் மற்ற பாஷைகளும் தெரிந்திருக்க வேண்டும். இத்தனை காலமாக கல்வி பயிலாமல், தமிழை கூட நன்றாய் பயிலாமல் காலம் கழித்து விட்டதை நினச்சி பரஞ்சோதி ரொம்பவும் வருத்தப்படுறான். இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போதே பரஞ்சோதிக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது. கண்ணிமைகள் கனத்தை தாமாகவே மூடிக்கொள்ள பார்க்குது. தீபத்துக்கிட்ட இருந்து எழுந்து ஏற்கனவே படுத்திருந்த மேடைக்கு போக பரஞ்சோதி என்றான். ஆனால் அந்த எண்ணத்தை அவனால் நிறைவேற்ற முடியலை. தூக்க மயக்கம் அவனை மீறி மேலோங்குது. அப்படியே தரையில் படுக்கிறான். சிறிது நேரத்தில் நினைவற்ற நிலையை அடைகிறான். அவன் கையில் இருந்து நழுவிய ஓலை தரையில் கிடக்குது. கொஞ்ச நேரம் கழித்து அரை கதவு மெதுவாக திறக்குது. வஜ்ரபாகு ஓசைப்படாமல் உள்ளே வரான். தரையில் கிடந்த ஓலைச்சுருளை எடுத்துட்டு அறையின் கதவை மீண்டும் சாத்திட்டு போகிறான். வெளியேறிய வஜ்ரபாகு 2-3 அறைகளை கடந்து சென்று விடுதியில் இருந்த பெரிய அறைக்குள்ளே போகிறான். அங்கே குத்துவிளக்கு ஒன்று எரிஞ்சிட்ருக்கு. அதோட அருகில் உட்காந்து பரஞ்சோதிக்கிட்ட இருந்து அபகரிச்சிட்டு வந்திருந்த ஓலையை கவனமாக படிக்கிறான். முதல்ல சற்று நேரம் அவன் ஏட்டையை உத்து பார்த்துட்டு இருக்கான். அப்போது அவனுடைய புருவங்கள் நெறியுது, நெற்றி சுருங்குது. சில சமயம் மேலே நிமிர்ந்து கூரையை நோக்கியவனும் யோசிக்கிறான். சில சமயம் கையை நெரிச்சிட்டு பூமியை நோக்கியவனும் சிந்திக்கிறான். சற்று நேரம் தீபத்தை உற்று பார்த்து கொண்டு இருக்கான். கடைசியாக அவனுடைய முகம் பளிச்சுன்னு மலருது. உடனே விரைவாகவும் உற்சாகத்தோடையும் அந்த ஓலை கட்டிலிருந்து 4 ஏடுகளையும் படித்து முடிக்கிறான். அதுக்கப்புறமா பக்கத்தில் வச்சிருந்த வெற்று ஓலையில் 4 எடுத்து அதே அளவில் கத்தரிச்சு வச்சுக்கொண்டு எழுத தொடங்குறான். சீக்கிரமாகவே எழுதி முடிச்சுட்டு பரஞ்சோதி கொண்டு வந்த ஓலையையும் இதையும் ஒப்பிட்டு நோக்குறான். பரஞ்சோதியோட ஓலை அவ்விடமே பத்திரப்படுத்தி வச்சுட்டு தான் எழுதிய ஓலையுடனே பரஞ்சோதி அறையை நோக்கி போகிறான். அங்கே பரஞ்சோதி இன்னும் தீபத்துக்கு பக்கத்தில் மயங்கி கிடப்பதையும் தீபம் அணையும் தருவாயில் இருப்பதையும் பார்க்குறான். அறையில் அப்போது லேசான புகை, ஒருவித அபூர்வ மனம் கமழ்ந்து கொண்டிருந்த புகை சூழுது. மூக்கை துணியினால் மூடிக்கொண்ட வஜ்ரபாகு அவ்வறைக்குள்ளே நுழையிறான். ஓலை முன்னே கிடந்த இடத்துலையே தான் கொண்டு வந்த ஓலையை போட்டுட்டு தீபத்தில் பற்றி எரிந்து கொண்டிருந்த திரியை உள்ளுக்கு இழுத்து எண்ணெயில் நனைத்து அணைக்கிறான். இவ்வளவும் அதிசீக்கிரமாக செஞ்சுட்டு மறுகணமே அந்த அறையை விட்டு வெளியேறான். மீண்டும் தன்னுடைய அறைக்கு சென்ற வஜ்ரபாகு பரஞ்சோதியிடமிருந்து தான் அபகரித்த ஓலையை இன்னொரு தடவை நல்லா படித்து பார்த்துட்டு அதை ஏடு ஏடாக எடுத்து விளக்கின் ஜுவாலையில் காட்டி தகனம் செய்கிறான். அப்படி தகனம் செய்து கொண்டிருந்த போது அவனுடைய உள்ளம் தீவிரமாக சிந்தனை செய்து கொண்டிருக்கு. 4 ஏடுகளையும் எடுத்து சாம்பலாக்கிய பிறகு இன்னும் 4 வெற்று ஏடுகளை எடுத்து எழுத்தாணியினால் எழுத தொடங்குறான். முன் போல இம்முறை இவன் வேகமாகவும் இடைவிடாமலும் எழுதலை, இடையில நிறுத்தி நிறுத்தி யோசித்து எழுதுறான். அவன் எழுதி முடித்து ஓலை ஏடுகளை குழாயில் போட்டபோது பல பலன்னு கிழக்கு வெளுக்குது. பரஞ்சோதி கண்முழிச்சு பார்க்கும்போது அறைக்குள்ள பழகனி வழியாக உதய நேரத்தின் இளம் வெளிச்சம் வந்துட்டுருக்கு. அருகில் தரையில் கிடந்த ஓலையை அவன் ஆர்வத்தோட தாவி எடுத்துட்டு அதை உடனே குழாயில் போட்டு இடுப்பிலும் சுருகிக்கிறான். முதல் நாள் இரவு நடந்தது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. ஏதோ ஒரு அபூர்வமான வாசனை அந்த அறையில் சூழ்ந்திருப்பதையும் அவன் உணர்றான். ஆனால் இதிலெல்லாம் அவனுடைய கவனம் அதிக நேரம் நிற்கலை. ஓலையை தரையில் போட்டுட்டு இவ்வளவு நேரம் தூங்கி விட்டோமே, என்ன அசட்டுத்தனம் என்கிற எண்ணத்தினாலே ஏற்பட்ட வெக்கம் மற்ற நினைவுகளை எல்லாம் போக்கடிக்குது. அதே சமயம் குதிரையோட காலடி சத்தம் காதில் விழவே விழுந்தடிச்சு எந்திரிச்சு போய் வாசப்புறம் பார்க்குறான். ஓஹோ, வஜ்ரபாகு போகிறார், அதற்குள்ளே புறப்பட்டு விட்டாரா அப்படின்னு பரஞ்சோதி வினவியதை கேட்டு அங்கிருந்த விடுதி தலைவனும் காவலர்களும் இவனை திரும்பி பார்க்குறாங்க. குதிரை கண்ணுக்கு மறைஞ்சதும், ஐயா, வஜ்ரபாகு என்கிறவர் யார், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பரஞ்சோதி காவலர்களை பார்த்து கேட்குறான். உன்னை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றளவா நினைத்திருந்தோம் அப்படின்னு காவலர்களில் ஒருத்தர் சொல்கிறான். இன்னார் என்று தெரியாமலா நேற்றிரவு அவருக்கு அவ்வளவு மரியாதை செய்தீர்கள்? காரணம் இல்லாமல் மரியாதை செய்யவில்லை. அவரிடம் சிங்க முத்திரை போட்ட லட்சணை இருந்ததே, உனக்கு தெரியாதா? சிங்க லட்சணை என்றால் அதில் என்ன விசேஷம்? வெகு முக்கியமான இராஜாங்க காரியமாக போகிறவர்கள் சிங்க லட்சணை வைத்திருப்பார்கள்.
ஐயா, என் குதிரை எங்கே? நானும் கிளம்ப வேண்டும் அப்படின்னு பரஞ்சோதி கேட்குறான். பரஞ்சோதியை பற்றியும் அவர்கள் இன்னும் சிறிது விசாரிச்சுட்டு நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. வடபெண்ணை கரையில் உள்ள பௌத்த மடத்துக்கு போக வேண்டும். இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு பரஞ்சோதி கேட்குறான். அவங்க வஜ்ரபாகு சென்ற திசையை காட்டி இந்த வழியே போனால் உச்சி வேளையில் வடபெண்ணையை சேரலாம். அங்கிருந்து கரையோடு மேற்கே போக வேண்டும். போனால் பாபாக்னி நதி வடபெண்ணையுடன் கலக்கும் இடத்தில் பௌத்த மடம் இருக்கிறது என்று கூறி அவனோட குதிரையும் கொடுக்குறாங்க. பரஞ்சோதி குதிரை மீதேறி கிளம்பிய போது, அடடா, வஜ்ரபாகுவும் இதே வழியில் போகிறவராய் இருக்க சற்று முன்னாலேயே எழுந்து அவருடன் கிளம்பாமல் போனேனே. அவருடன் போயிருந்தால் வழிப்பிரயாணம் எவ்வளவு உற்சாகமாக இருந்திருக்கும். களைப்பே தெரியாமல் கதை கேட்டுக்கொண்டே ஆனந்தமாய் பிரயாணம் செய்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தேங்க்யூ.